வணக்கம். கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. பொது பிரிவுக்கு ஆன்லைனிலும், சிறப்பு பிரிவுக்கு நேரடியாகவும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. விரிவான செய்தி பார்ப்போம். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் கீழ் சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு, சேலம், தலைவாசல், உடுமலைப்பேட்டை, தேனி, வீரபாண்டி ஆகிய 7 இடங்களில் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. இந்த கல்லூரிகளில் 5½ ஆண்டுகள் கொண்ட கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு BVSc AH படிப்புக்கு 660 இடங்கள் உள்ளன. இதில் சென்னை, நாமக்கல், திருநெல்வேலி, ஒரத்தநாடு ஆகிய 4 கல்லூரிகளில் உள்ள 420 இடங்களில் மட்டும் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு 15% இடங்கள் வழங்கப்படுகின்றன. இதுபோக தமிழகத்துக்கு 597 இடங்கள் உள்ளன. பிடெக் படிப்புகள் திருவள்ளூர் மாவட்டம் கோடுவெளியில் உள்ள உணவு பால்வள தொழில்நுட்ப கல்லூரியில் வழங்கப்படும் பிடெக் படிப்பில் உணவு தொழில்நுட்ப பிரிவில் 40 இடங்கள், பால்வள தொழில்நுட்ப பிரிவில் 20 இடங்கள் உள்ளன. இதிலிருந்து முறையே 6 இடங்களும் 3 இடங்களும் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வழங்கப்படுகின்றன. ஒசூர் மத்திகிரியில் உள்ள கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரியில் கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்புக்கு பிடெக் 40 இடங்கள் உள்ளன. இந்த 3 பட்டப்படிப்புகளும் 4 ஆண்டுகளுக்கு கொண்டது. BVSc AH மற்றும் பிடெக் படிப்புகளுக்கு +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த படிப்புகளில் 2025-26 கல்வி ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைனில் விண்ணப்பிப்பது கடந்த மே 26ஆம் தேதி தொடங்கி ஜூன் 20ஆம் தேதி வரை நடைபெற்றது. தரவரிசை பட்டியல் கடந்த 14ஆம் தேதி வெளியிடப்பட்டது. BVSc AH படிப்புக்கான தரவரிசை பட்டியலில் 57 பேர் கட் ஆஃப் மதிப்பெண் 200க்கு 200 பெற்றும் முன்னிலை பெற்றுள்ளனர். 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கு BVSc AH படிப்பில் 45 இடங்கள், பிடெக் படிப்புகளில் 8 இடங்கள் என 53 இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன. இந்நிலையில் BVSc AH படிப்புக்கு பொது பிரிவுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு www.adm.tanuvas.ac.in என்ற இணையதளம் வாயிலாக நாளை ஜூலை 21ஆம் தேதி தொடங்குகிறது. இதுதான் முக்கியமான செய்தி. BVScக்கான முதல் சுற்று கலந்தாய்வு பொது பிரிவுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஜூலை 21 தொடங்குது. 24ஆம் தேதி காலை 10 மணி வரை படிப்பு மற்றும் கல்லூரி விருப்பத்தை ஆன்லைனில் பதிவு செய்யலாம். அப்போ 21 ஆரம்பித்து 24 வரலையும் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங், அதாவது படிப்பு எந்த கோர்ஸு எந்த காலேஜ் அப்படிங்கிறத ஆன்லைனில் பதிவு செய்யலாம். கல்லூரியில் இடங்கள் ஒதுக்கீடு ஆணை 26ஆம் தேதி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ எந்த கோர்ஸ் எந்த காலேஜ் அப்படிங்கிற இது அலாட்மெண்ட் ஆர்டர் 26 ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து பாருங்கள், சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு சென்னை மாதவரம் பால்பனையில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக கூட்டரங்கில் 22ஆம் தேதி தொடங்கி நேரடியாக நடைபெறுகிறது. இது ரொம்ப முக்கியமான செய்தி. சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நேரடியாக நடக்குது. 22ஆம் தேதி நடக்குது. எங்கேன்னு சொல்லியிருக்காங்க, சென்னை மாதவரம் பால்பனையில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக கூட்டரங்கில் நடக்குது. முதல் நாளில் 22ஆம் தேதி தொடங்குதுன்னு சொன்னோம். அந்த நாளில் முதல் நாள் மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகள், விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். ஸோ அந்த முதல் நாளில் 22ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினரின் வாரிசுகள், விளையாட்டு வீரர்களுக்கான கவுன்சிலிங். அடுத்து பாருங்கள், 7.5% உள் ஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு 23ஆம் தேதி நடைபெறுகிறது. ஸோ 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 23ஆம் தேதி கவுன்சிலிங் நேரடியாக நடக்குது. சென்னை மாதவரம் பால்பனையில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக கூட்டரங்கில் நடக்குது. 23ஆம் தேதி அரசு பள்ளி மாணவர்கள் கவனிச்சிங்க. காலை 9:30 மணிக்கு கலந்தாய்வு தொடங்குவதால் மாணவ மாணவிகள் 1 மணி நேரம் முன்னதாக வர வேண்டும் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. ஸோ சம்மந்தப்பட்ட மாணவர்கள் முன்னரே அதுக்கான பயண ஏற்பாடுகளை செஞ்சுட்டு சரியான நேரத்துக்கு போயிட்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்குங்க. நீங்கள் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய படிப்பை படிக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.